தைரியத்தை கைவிடாதீங்க. தைரியமா இருங்க. ஒரு தொழில தொடங்கும்போது, எவ்வளவுக்கு எவ்வளவு கனவுகளோட, ஆசைகளோட நாம துவங்குறோம். எப்படியாவது இதில வெற்றி அடைய வேண்டும் என்று, இந்த தொழில எப்படியாவது நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ஆசையோட நெனச்சு, இதயப்பூர்வமா அந்த தொழில ஆரம்பிச்சு நாம சக்சஸ் பண்ணணும்னு நெனச்சு செய்றோம். கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு, எதிர்பார்த்த வருமானங்கள் உண்டாகவில்லை என்றால், பிசினஸ் தோல்வியடையக்கூடிய நிலைமைக்கு வந்தால், அந்த பிசினஸ் வளரவில்லை என்று நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி பிசினஸ பாதியில கைவிடுறீங்க. நீங்க கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா, அந்த நேரத்துல இருந்து தான் நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட லேர்னிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு தோல்வி உண்டாகிருச்சு. இருக்கட்டும். பிசினஸ் தோக்கல. பிசினஸ் மேனா நம்ம தான் தோத்துருக்கோம். அப்ப மீண்டும் இந்த பிசினஸ எப்படி உயிர்ப்பிச்சு கொண்டு வரதுன்னு சொல்லி, மீண்டும் உயிர் குடுத்து கொண்டுட்டு வந்து அந்த பிசினஸ காப்பாத்தி, ஒரு பெருமையோட சக்சஸ் பண்ணி காட்டணும். தைரியத்த விட்றாதீங்க. நம்மளால முயற்சி பண்ணா ஜெயிக்க முடியும்.